கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது போலீசார் தடியடி நடத்தியதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்தது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி வீட்டிற்கு சென்று தவேகவினர் வழக்கறிஞருடன் முறையீடு செய்துள்ள நிலையில் கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது கற்கள் வீசப்பட்டதாகவும் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் பிரச்சார கூட்டத்தில் 39 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக காவல்துறை தடியடி நடத்தியுள்ளதாகவும் கூட்டத்தில் கல்வீச்சு நடந்திருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பாக சதி நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருப்பதால் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி தவேக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அமர்வில் முறையீடு செய்யப்பட்ட பொழுது இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்டு இருப்பதால் வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோருடைய அமர்வு அறிவித்திருக்கிறது. கரூரில் நேற்று தவேக தலைவர் விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 39 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அதிர்வலைகள் ஏற்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் உண்மை விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அல்லது இது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் இன்று விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி தலைமையிலான அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. அப்பொழுது நீதிபதி இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் கரூர் என்பதாலும் கரூர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் சட்ட எல்லைக்குள் வருவதால் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் இது தொடர்பாக நீங்கள் நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யுங்கள், அங்கு பிற்பகல் 2.25 மணி அளவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதி அனுமதி அளித்திருப்பதாக தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.